ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு பிரயாக்ராஜ் வீடியோ பார்ட் 2ங்க. பார்ட் 1 வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். சென்னை டு அலகாபாத் பிரயாக்ராஜ் நம்ம போய் சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட் டே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்நான் எடுத்துட்டோம். ஆனால் வந்துட்டு சங்கம் கிட்ட போய் ஸ்நான் எடுக்க முடியல. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பிளாக்கேஜ் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு கங்கா ஜல்லில் ஸ்நான் எடுத்துகிட்டு நாங்கள் பிரயாக்ராஜ் ஃபுல்லாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க வந்துட்டோம். பிரயாக்ராஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி அக்காடாஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாமிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்துல வந்து டென்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் போன அன்றைக்கி கிருஷ்ணா ராதாவோட ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சில டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. சில டென்ட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட இந்த இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு தங்குறதுக்கு டென்ட்டே கிடைக்கல. ஓவர் க்ரௌடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓப்பன் டென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் பிரயாக்ராஜ் போனீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நைட்டு ஒரு டே. அப்போ தான் வந்துட்டு பிரயாக்ராஜ் அட்லீஸ்ட் உங்களால் கவர் பண்ணி பார்க்க. அன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட 12 மணிங்க. நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்துட்டு இலவசமாக வந்துட்டு டீயும் சாப்பாடும் போட்டிருந்தாங்க. அந்த டீ வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி सब लोगों का चाय प्रसाद और भोजन रोटी सब्जी ये सब फ्री है. क्या बज रहा है टाइम 11 o'clock. Still issuing free meals prasad to all the public. பிரயாக்ராஜ் நகரம் வந்துட்டு தூங்கவே தூங்காதுங்க. 24 hours அது ஏங்கிட்டே தான் இருக்கும். ஸோ பிரயாக்ராஜை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் சுற்றி பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் 2019 பிரயாக்ராஜ் கும்பு மேலே போயிருந்தேன். ஹர்து கும்புன்னு சொல்லுவாங்க, ஹாஃப் கும்பு. ஸோ அப்பயே நிறைய நான் சுற்றி பார்த்துருந்தேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கு சுற்றி பார்க்க டைம் கிடைக்கல. ஆக்சுவலி மிட் நைட் 11 o'clock we are going towards the Sangam point. So yesterday it was too much crowded. Now they are allowing. So we are going near Sangam Ghat. It's time 11 o'clock. We'll see. நாங்கள் ஸ்நான் எடுத்த செக்டர் 5 இருந்து டுவர்ட்ஸ் சங்கம் இடத்துக்கு போனோம். அதாவது முன்னதிகளின் சங்கம்னு சொல்லுவாங்களே, அங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. Hello friends, welcome to Ranjit Info, your complete info time, and finally we have reached the most auspicious place, Prayagraj. ये तीन नदी का संगम है, गंगा यमुना और सरस्वती का. ये पहले इलाहाबाद था, इसका नाम प्रयागराज चेंज कर दिया. सो ये क्योंकि ना ये संगम का राजा है, इसलिए प्रयागराज नाम रखा है. ये मेरा एक्सपीरियंस है, बहुत 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 अच्छा है. लोग डरता था क्या हुआ. मेरे हिंदी को थोड़ा एडजस्ट करो. I will manage in English. People were so much scared. My families, friends, everybody was scared during Mauni Amavasya. Unfortunately, we lost around 15 people during the stampede. But still, we made it. We made it actually. So we have to thank Lord Shiva for making us this auspicious moment. We have started this journey. We have changed multiple vehicles: auto, rickshaw, bus, walk, then train, then auto rickshaw, then walk, so many things. But at the end we have reached and we took our snan during Mauni Amavasya, but it's not in the morning time, at last in the sunset. And we did the puja, and we at this point of time we are very grateful to UP government, and we are grateful to our parents, friends and all the people who helped us, who gave us a free prasad, who helped us so many things. And आप सबका धन्यवाद, शुक्रिया. लास्ट में हर हर महादेव. We want to share some advice to people who come to Prayagraj. बच्चे और बुजुर्ग अवॉइड करें तो बेटर है, क्योंकि यहाँ पे बहुत ज़्यादा चलना पड़ रहा है और भीड़ भी काफ़ी है, जिसकी वजह से उनको काफ़ी परेशानी हो सकती है. तो मैं और यंग लोगों को अप्रिशिएट करूँगा कि उन्हें आना चाहिए, क्योंकि यंगस्टर्स के लिए यंगस्टर्स को आना चाहिए. उनके लिए काफ़ी है, यहाँ पे चल के घूम के काफ़ी इंजॉय कर सकते हैं. बट वही है कि बुज़ुर्गों के लिए थोड़ी सी प्रॉब्लम है, क्योंकि यहाँ पे चलना काफ़ी पड़ रहा है. तो वही है कि बच्चों और बुज़ुर्गों के लिए कहूँगा कि थोड़ा अवॉइड किया जाए. अभी तो बिल्कुल ना है, आफ्टर 31 ही अच्छा रहेगा जो आप आए. अभी तो ये इम्पोर्टेंट टाइम है ना, मौनी अमावस्या और February 3rd. ये तीनों डेट छोड़ के आप कभी भी आ सकते हैं. सो
सो भीड़ तो कम रहेगा, आपको सब मिलेगा। जब ये इम्पोर्टेंट टाइम पे आपको अकोमोडेशन नहीं मिलेगा, आपको ज़्यादा गाड़ी नहीं मिलेगा, रोड ब्लॉक्स मिलेगा, वो सब आपका परेशान करेगा। सो यंगस्टर्स को ये ठीक है, ये एल्डर पीपल्स को थोड़ा सा मुश्किल लगेगा, सर और चाइल्ड वगैरह। लेकिन आप डरना मत, गवर्नमेंट से सारा प्रिपरेशन बहुत अच्छे किए हैं। हाँ, फैसिलिटी बहुत अच्छी है, फैसिलिटी very बहुत nice. अच्छा है, वाटर रेस्ट रूम्स हैं, वो सब अच्छा है, लेकिन रूम्स मिलने का मुश्किल लग रहा है। आपको ओपन टेंट्स मिलेगा, वो भी फर्स्ट कम फर्स्ट सर्व बेसिस, आपको जगह नहीं मिलेगा। एंड कॉस्टली है, जितना आप एक्सेप्ट कर रहे हो उससे थोड़ा अमाउंट उसका हाई है, तो थोड़ा देख के बाकी without any rupees also, without a single rupee also, you can come to Sangam. There are free akadas, there are free bhojans, free prasad, free everything. And जो लोग को पैसा खर्च इफ यू आर एडजस्टेबल तो आप बहुत कम पैसों में पूरा एंजॉय कर सकते हो। यहाँ पे इतना ऐसा पैसे यूज नहीं है, बट वही है कि आप थोड़े एडजस्टेबल होने चाहिए उसके लिए कि आप अपने थोड़ा एडजस्ट कर सकें। ये प्रयागराज का जर्नी लेट नहीं है, फरवरी 26 तक चल रहे हैं। सो आप नहीं सोचो कि ये लेट हुआ, इस बार में नहीं हो पाएगा। इस बार नहीं हो पाएगा तो 144 years you have to wait. So it is best to pack and come back to Prayagraj. It's not late. After February 3rd, it will be totally free. Yeah. So everybody can visit everything and you can enjoy. Just come and see the atmosphere and come and see the Hindu culture, our Sanatan Dharma, and everything. You'll have a beautiful experiences. This time is now actually it's going to be 12 p.m. midnight. We are still roaming in Kumbh. So 12:41. 12:41. It's almost crossed 12. We are roaming in Kumbh. So I think Kumbh never sleeps. Is it 30 Jan? 30th Jan. Okay. Okay. Bye. Bye. Last say again. हर हर महादेव, हर हर गंगे. மிட் நைட்டில் 1 மணிக்கு மேலே வந்துட்டு அந்த சங்கமில் வந்துட்டு ஸ்நான் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ டெம்பரேச்சர்லாம் ரொம்ப கோல்டாக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரும்போது ஜர்க்கின், பிளாங்கெட்டு இதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு அந்த டெம்பரேச்சர்லேருந்து உங்களை நீங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன்ஸ் எல்லாம் போக அங்கே லோக்கல் செலவுக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே போதும், 2 நாளைக்கு உங்களுக்கு போதுமானது. ஸோ ரூம் செலவு, வரப்போகிற ட்ராவல் செலவு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து அங்கே வந்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ரீ ஃபுட்டு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக கும்பமேளா இந்த இடத்துக்கு வரும்போது தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா அந்த சங்கமம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த ஜனங்கள்லாம் வந்துட்டு ஓவராக வந்துட்டு க்ரௌடு கூடி இறந்து போனாங்க. ஸோ நார்மலாகவே எல்லாருமே இங்கே வந்து தான் வந்துட்டு ஸ்நான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அசுரர்களும் தேவர்களும் வந்துட்டு அமிர்தத்துக்காக வந்துட்டு சண்டை போட்டாங்கல்ல. அதாவது அவங்க 2 பேரும் கடையும் போது தன்வந்திரி வந்துட்டு ஒரு குடத்தில், அதாவது பானையில் வந்துட்டு அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அமிர்தம் வந்துட்டு அந்த பானை உடைஞ்சி 4 இடத்துல சிந்தி விழுந்தது. உஜ்ஜைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசிக்கு, ஹரித்வார், பிரயாக்ராஜ். ஸோ இது 4மே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி கும்பமேளா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு இடத்துக்கும் மாறும். இந்த வாட்டி வந்து பிரயாக்ராஜில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்ன்றதுனால இந்த வாட்டி 12 வருஷத்துக்கு 12வது வாட்டி வரதால 144 இயர்ஸ் கழித்து இந்த கும்பமேளா வந்திருக்கு. அதனால் இது மகா கும்பன்னு இதுக்கு பேர். இது ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த கும்பமேளா அன்றைக்கி வந்துட்டு இந்த புனித நதியில் நீங்கள் ஸ்நான் பண்ணிங்கன்னா உங்களை நோக்கி இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும், பாவங்களும் எல்லாம் கழிய உங்களுக்கு எல்லாம் நல்லது நாளை கொண்டது மக்களோட அந்த நம்பிக்கை. இந்த இடத்துல தான் கோடிக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. கூடி அந்த சங்கமில் வந்துட்டு ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற இந்த இடம். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஸோ ஆக்சுவலி நான் வரும்போதே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஃப்ரீலேயே இவ்வளோ டைட்னா அப்போ ஓவரால் க்ரௌடு வரும்போது இந்த இடத்துல அவங்களால நகர கூட முடியாது. ஸோ குழந்தைங்க, அதுக்கப்புறம் லேடிஸ், அதுக்கப்புறம் வயசானவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம். இதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்ததுனால சங்கம் கிட்டே வந்துட்டு நான் ஸ்நான் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வந்துட்டு கேம்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது கொஞ்சம். टोल में स्नान के लिए कच्चा लग गई। सीताराम
सीताराम सीताराम प्रेम पाहिजे प्रेम पाहिजे சங்கம்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா படே ஹனுமன்ஜிக்கா மந்திர் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் சுவாமியோட அந்த கோயில் இருக்குது. இது காலையில் 5 மணிக்கு திறப்பாங்க. இது எப்போவுமே வந்துட்டு பிரயாகராஜ் அந்த கோயில் இருக்குது, எப்போவுமே கூட்டமாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் பேக்லாம் ஆப்போசிட்லேயே கவுண்டரில் வச்சுட்டு நீங்கள் இந்த சுவாமி தரிசனம் பண்ணலாம். பிரயாகராஜ்லேயே இருக்கிற ஒரே கோயில் இதுதான். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த அனுமன் சிலை வந்துட்டு நின்ன மாதிரி இருக்காதுங்க, படுத்த மாதிரி இருக்கும். ஒரு தொட்டிக்குள்ளே படுத்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்துட்டு பூ மாலை வாங்கிட்டு போயிட்டு அவங்க போடுவாங்க. அதே மாதிரி அடிக்கடி இந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா கங்கா ஜல் சொல்லுவாங்க. கங்கை நதி வந்துட்டு நம்ம இப்போ நடந்து போகிற இந்த பாதை வழியாக வந்துட்டு டேரெக்டாக ஹனுமன்ஜி சிலையிலே வந்துட்டு விழும். ஸோ அதை வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. இது எப்போ நடக்குதுன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா இல்லை. ஆனால் அந்த மாதிரி வரும்போது ஒரு ஸ்பெஷலாக இவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த படே ஹனுமன்ஜி வந்து பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சுவாமிங்க. हर हर महादेव हर हर महादेव. ஹலோங்க, ஃபுல்லாக ஃபாக் சரௌண்டட். எங்களை ஃபுல்லாக ஃபாக் சுற்றிடுச்சு, பனி மூட்டம், யார் என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எதுவுமே எங்களுக்கு தெரியல. பின்னாலேன்னு தெரியல, முன்னாலேன்னு தெரியல. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க. 10 மீட்டரில் கூட யாருமே தெரியலங்க பின்னாலே வராங்க. நாங்கள் போன அன்றைக்கி இந்த மாதிரி சுத்தமாக வந்துட்டு ஃபாக் எல்லாரையும் கவர் பண்ணிடுச்சு. நாங்கள் விட்ட ஸ்லிப்பர் கவுண்ட் ரோடு எங்கேன்னு தெரியலங்க. அங்கே லோக்கலில் கேட்டபோது இந்த மாதிரி ஃபாக் வந்ததே கிடையாது, மௌனி அமாவாசை அன்றைக்கி தெரியல. கிட்ட ஒரு 5 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் இந்த ஃபாக் போகவே இல்லை. ஃபைனலாக ஹனுமன்ஜி வந்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இந்த பாபாஜியை பார்த்தா. இவர் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இவர் தலையில் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு புல்லை வந்து வளர்க்குறாருங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் பிரயாகராஜ்லேருந்து ரிட்டன் டெல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு நெஹ்ரு பார்க் பஸ் ஸ்டாண்டில் வந்தால் பஸ்ஸே இல்லைங்க. வெறும் உத்தரப்பிரதேஷ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் தான் இருந்தது. அதுவும் வந்துட்டு தில் கான்பூர் வரைக்கும் தான் பஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு பிளாக் பண்ணதால் எதுவுமே எங்களுக்கு பஸ் கான்பூர் நாங்கள் 5 மணிக்கே வந்தாலும் பஸ் எனக்கு 10:30 தான் கிடைச்சிது. ஸோ டெல்லி டு கான்பூருக்கு வந்துட்டு ஸ்லீப்பரில் வந்துட்டு 1600 பர் பர்சன் ஏசி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர்லேருந்து டெல்லிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பர் பஸ்ஸு, ஓல்வோ ஏசி ஸ்லீப்பர், பக்காவாக செட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜர்னி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜரு, ஏசி, அப்புறம் ப்ரைவேசி டோரு, ஸ்க்ரீன், இது எல்லாமே வந்துட்டு போகும்போது கிடைச்சிருக்க கூடாதா? சரி விடுங்க, வரும்போதாச்சும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக டெல்லி போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து சென்னை கிளம்பணும். ஸோ பாய். ஸோ கும்பமேளா ஜர்னி வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். பாய்.